ஹலோ, திஸ் இஸ் சுகன்யா வித் மீ கரியர் கைடன்ஸ். இன்னைக்கு லா டாபிக் குள்ளார போறோம். ஒரு 12th படிக்கிற சில்ட்ரன் லா பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அவங்க வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் போட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதும் போது நல்ல ஒரு லா காலேஜ்ல படிக்கலாம். தட் டூ நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ், ஐஐடி, என்ஐடி மாதிரியான ஒரு சென்ட்ரலி ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஈக்குவலாவே நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ் 23 யூனிவர்சிட்டிஸ் இந்தியாக்குள்ள இருக்கு. அதுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னு பார்த்தா கிளாட், காமன் லா அட்மிஷன் டெஸ்ட். அடுத்தது வந்து ஐலட், ஆல் இந்தியா லா என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இது வந்து டெல்லியில இருக்கிற பாப்புலர் லா யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கு மட்டுமே. அண்ட் தி தேர்ட் ஒன் இஸ் சிம்பியாசிஸ் லா அட்மிஷன் டெஸ்ட். இதுவும் ஒரு பாப்புலர் லா யூனிவர்சிட்டி. இதுல படிக்கிறதுக்கும் சில்ட்ரன் வந்து விருப்பப்படுவாங்க. அண்ட் another thing is CUET, காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இது வந்து எல்லா யூஜி ப்ரோக்ராம்ஸும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கு உண்டான எக்ஸாம். CUET வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா மீதி இருக்கிற எக்ஸாம்ஸ் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஒரு லா படிக்கிற ஒரு சில்ட்ரனுக்கு வந்து நம்ம ஊர்ல பார்த்தா தமிழ்நாடு அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, அது வந்து தமிழ்நாடுல படிக்கணும் அப்படின்னா நம்ம போய் இங்க அப்ளிகேஷன்ஸ் போட்டு இன்ஜினியரிங்க்கு எப்படி ஒரு ஃபார்மேட்ல கவுன்சிலிங் நடந்து உள்ள போவாங்களோ அந்த மாதிரி இதுக்கும் போவாங்க. ஸோ இதுதான் தமிழ்நாடுல கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு, நம்ம போய் படிக்க முடியுங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு மேலோட்டமான இன்ஃபர்மேஷன்ஸா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் திங், தமிழ்நாடு அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்குள்ளார தான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். அதுக்குள்ளதான் போய் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணி நான் லா காலேஜ்ல படிக்க முடியுங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆஃப் லா, இது வந்து தரமணி சென்னையில இருக்கு. இங்க வந்துட்டு அப்ளை பண்றோம் அப்படின்னா ஒரு லா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும் போதே நான் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆஃப் லா SOEL அதுலயும் நான் அப்ளை பண்றேன். அண்ட் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்லயும் நான் அப்ளை பண்றேன். அண்ட் பிரைவேட் அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி பிரைவேட்லயும் நான் ஃபில் பண்றேன். மூணையும் ஃபில் பண்ணா மட்டும் தான் எல்லாத்துலயும் அப்ளை பண்ண முடியும். ஆர்எல்ஸ் நான் எங்க அப்ளை பண்ணிருக்கணும் அங்க உண்டான காலேஜஸ்ல மட்டும் தான் எனக்கு சீட் கிடைக்கும். இது நம்பர் 1 இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் செகண்ட் திங், நான் 12th முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் டைரக்டா போய் லா அப்படிலாம் பண்ண முடியாது. இஃப் ஐ வாண்ட் BA LLB, இது மட்டும் எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ்லயும் உண்டான கோர்சஸ். அதை தாண்டி பிகாம்ல படிச்சுட்டு நான் லா படிக்க முடியுமா, BCA படிச்சுட்டு லா படிக்க முடியுமா, BBA படிச்சுட்டு லா படிக்க முடியுமான்ற கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு உண்டான ஆன்சர் தான் இந்த SOEL. தமிழ்நாட்டுல இங்க மட்டும் தான் நான் வந்து 5 ஹானர்ஸ் பண்ண முடியும். BA LLB அண்ட் BBA LLB பிகாம் படிச்சவங்க வந்து பிகாம் LLB படிக்க முடியும். காமர்ஸ் எடுத்திருந்தா மட்டும்தான் பிகாம் LLB படிக்க முடியும். அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருந்தா மட்டும்தான் BCA LLB படிக்க முடியும். மீதி இருக்கிற எல்லா கோர்சஸும் அதுக்கு வந்து காமன் அப்ளிகேஷன்ஸ். பட் காமர்ஸுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் இதை டிக் பண்ணா மட்டும்தான் இந்த கேடர்ல நம்மளால போய் அப்ளை பண்ண முடியும். இதை வந்து ஹானர்ஸ் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் 5 years இன்டகிரேட்டட் கோர்ஸ். அது வேண்டாம் அப்படின்னா நான் எந்த காலேஜ்ல என்ன கோர்ஸ் படிச்சாலும் யூஜி வந்து பிகாம் BBA எங்கேயாவது நான் படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், MBBS படிச்சிருக்கேன் அப்படின்னா ஆஃப்டர் தட் இஃப் ஐ வாண்ட் டு டூ எ லானா நான் அப்புறம் போயிட்டு எந்த கவர்மெண்ட் காலேஜஸ்ல வேணாலும் போயிட்டு PG ப்ரோக்ராம் LLB மட்டும் பண்ணலாம். இது வந்து லால தெரிஞ்சுக்க வேண்டிய செகண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ தமிழ்நாடு அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி சொன்னோம் இல்லைங்களா, www.tndalu.ac.in, இதான் இந்த லிங்க்கு வந்து தமிழ்நாடு லா காலேஜஸ் பத்தின அத்தனை டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கலாம். அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் பார்த்தா 500 ஃபார் SC பீப்புள், 1000 ஜெனரல் கேட்டகரி பீப்புள், அந்த மாதிரி தான் இருக்கும். கவர்மெண்ட் காலேஜஸ்ல பர் செமஸ்டருக்கு 2000 அந்த ரேஞ்ச்ல நம்ம முடிச்சுட்டே வந்துடலாம். அதர் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பர் இயருக்கு 85,000ல நம்ம லா வந்து அழகா பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். அண்ட் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 12th வந்து 45% மேல இருந்தாலே அப்ளை பண்ணலாம். ஆனா அந்த கவுன்சிலிங் இதெல்லாம் வருது இல்லைங்களா, ஸோ 80% மேல இருந்ததுன்னா நம்ம கேட்கிற காலேஜஸ்ல அழகா படிச்சுட்டு வந்துடலாம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ் அண்ட் தமிழ்நாடு லா யூனிவர்சிட்டிஸ் அப்படிலாம் பார்த்தோம்னா கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். நல்ல பெரிய லெவல்ல நான் அவுட் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து எந்த லா யூனிவர்சிட்டிக்குள்ள எந்த காலேஜ்குள்ள மூட் கோர்ட்னு சொல்லுவாங்க, காலேஜோட அந்த லா அப்படியே கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த செட்டப், அங்கெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பண்ணும்போது அதை பத்தின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா இருக்கும். தட்ஸ் இட். மற்றபடிக்கு எல்லா இடத்துலயுமே காமன். வாட் அபவுட் த கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம 2000லாம் பார்த்தா லாயர் ஆகணும், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் லாயர் கிட்ட ஜூனியரா ஒர்க் பண்ணணும், அண்ட் அங்க வந்து ஒரு மெதுவா தான் growth இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இன்னைக்கு அப்படி இல்லை. எல்லா பக்கமும் பிறந்த குழந்தை இறக்குற வரைக்கும் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வந்து அண்டர் லா
நம்மளுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி வேணும், போய் அப்ரூவல் வாங்கிட்டு வரணுங்கிற மாதிரி ஏகப்பட்ட சட்ட திட்டங்கள் இருக்கு. காலேஜ் படிக்கிற சில்ட்ரனுக்கு லா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா தட்ஸ் அடிஷனல் குவாலிஃபிகேஷன். லைஃபை வந்து ஒரு எத்திக்ஸ் பிலீஃப்ஸ் பேஸ் பண்ணி வாழ்றதுக்கு வந்து ஒரு அடிஷனல் சப்போர்ட், எஸ்பெஷலி த கேர்ள் சைல்டு. அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்க வேணாலும் அவங்களால போயிட்டு தைரியமா வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரியா இன்னைக்கு வந்து சிச்சுவேஷன்ஸ் அப்படி இருக்கிறனால சில்ட்ரன் ஆர் வாலண்டரிலி அட்ராக்டட் ஃபார் லா. ஒரு யூஜி டிகிரி பண்ண எல்லா இன்ஜினியரிங் சில்ட்ரன், எம்பிபிஎஸ் சில்ட்ரன் எல்லாரும் போயிட்டு இன்னைக்கு லாவும் படிக்கிறாங்க. அண்ட் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு ஏகப்பட்ட கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. அஸ் எ கார்பரேட் அட்வொகேட், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அட்வொகேட், ஹியூமன் ரைட்ஸ் அட்வொகேட், என்ஜிஓ, சைபர் அட்வொகேட், இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அப்புறம் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு லா வந்து அடிஷனலா சீக்கிரமா உள்ள போகக்கூடிய ஒரு சப்ஜெக்டா இருக்குது. இஃப் சப்போஸ் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா எலிஜிபிலிட்டியே லா படிச்சவங்க மட்டும் தான் அந்த அப்ளையே பண்ண முடியும். அந்த மாதிரி ஜாயிண்ட் கமிஷனர், அது நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கு. லீகல் விங், இதெல்லாம் எல்லா கார்பரேட் கம்பெனிஸ்லயும் ஒரு லீகல் விங் இருக்கு. அவங்க எல்லாத்துக்குமே லா படிச்சவங்க மட்டும் தான் அங்க போய் எம்ப்ளாய் பண்ண முடியும். லீகல் அட்வைசர்ஸ் கார்பரேட் கம்பெனில இருக்கு. எனக்கு அட்வொகேட்டா வாதாடலாம் எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா, நான் ஏசி ரூம்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நான் லீகல் அட்வைசர்ஸ் அண்டர் கார்பரேட் செக்டர்ஸ் அப்படி போயிடலாம். லீகல் ரிசர்ச்சர்ஸ், லீகல் அட்வைசர்ஸ், லீகல் கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர், லீகல் அவுட் ப்ராசஸர், அப்புறம் லீகல் ஜேர்னலிஸ்டா போலாம், லீகல் ரைட்டரா போலாம். இவ்வளோ இருக்கு. பிஏ எல்எல்பி படிக்கணும், இல்லைன்னா அடுத்து வந்து எல்எல்எம் இப்படி எல்லாம் படிக்கிறதுக்கு வந்து ஸ்லெட் எழுதணும். அடுத்தது நான் வந்து ஒரு எஜுகேஷன் சைட்ல போறேன் அப்படின்னா நான் அந்த எல்எல்எம் ஸ்லெட் எழுதி நான் எஜுகேஷன் வைஸ் பிரின்சிபலா கூட ஆகலாம். அண்ட் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லைங்களா, அங்கேயும் ஜட்ஜாவும் அட்வொகேட் ஜெனரலாவும் போறதுக்கு திஸ் இஸ் அ டிஃபரெண்ட் கரியர் பாத். ஸோ பாலிடிக்ஸ், காந்திஜி, நேரு, அம்பேத்கர், இந்த மாதிரி அந்த காலத்துல எல்லாம் எல்லாருமே பாலிடிக்ஸ்க்கு வந்து லா படிச்சுட்டு வந்தது பெருசா அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ இன்னும் எந்த மாதிரி கரியர் growth எனக்கு பிடிக்குது, நான் எப்படி போகணுங்கிறது இட் இஸ் பேஸ்ட் ஆன் த சில்ட்ரன். இது எதுவுமே வேண்டாம், ஐ வாண்ட் பியூர்லி டு பி an advocate அப்படின்னா எல்லா அட்வொகேட்டும் லாயர்ஸ், பட் நாட் ஆல் த லாயர்ஸ் ஆர் அட்வொகேட்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே லாயர் படிச்சுட்டாவட்டே லாயர் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் பார் கவுன்சில் எக்ஸாம், ஒரு எக்ஸாம் எழுதணும். அது 2 இயர்ஸ்க்குள்ள எழுதினாதான் அட்வொகேட் ஆக முடியும், அவங்க பிராக்டிஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜட்ஜு, சபார்டினேட் ஜட்ஜ், சிவில் ஜட்ஜ், ஹைகோர்ட் ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்படி வந்து ஹையர் பாத்துக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் 10 இயர்ஸ் அந்த ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி எல்லாம் ஓபன் ஆகும். அவங்க வந்து கெரியர் பாத் as a law இப்படிதான் வந்து கம்ப்ளீட் ஆகும். So don't chase what's popular, choose what fits you. Thank you for watching with me, Sukanya.